அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்ல போற விஷயத்த கேட்டீங்கன்னா என்னடா அது திமுக மூளை இந்த அளவுக்கு வேலை செய்யுமா அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் நம்ம எதை மாதிரியான டிராமா பார்த்துருக்கோங்க. ஒரு அமலாக்கத்துறை சோதனை வருது, ஒரு வருமான வரி சோதனை வருது அப்படின்னா நம்ம அரசியல்வாதிகள் வந்து உடனே ஐயோ மயக்கம் வருது, நிக்க முடியல அப்படின்னு மயக்கம் போட்டு விழுறது, இல்ல நெஞ்சு வலின்னு நெஞ்ச புடிச்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். நம்ம செந்தில் பாலாஜி கூட ஒரு பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாரு, அதை பார்த்திருக்கோம். பட் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுடைய பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் அவர்களே வந்து ஹார்ட்ல பிரச்சனை வந்துருச்சு, வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்போலோ மருத்துவமனையில போய் படுத்திருக்காங்க. இரவோட இரவாக தமிழ்நாட்டோட பொறுப்பு டிஜிபியா இருந்த வெங்கட்ராமன் அவர்களை மாத்திட்டு அபய்குமார் சிங்க வந்து திமுக கொண்டு வந்திருக்காங்க. இவரு ஏன்பா படுக்கணும், இவர வருமான வரி துறை வந்து என்ன பண்ண போறாங்க, அமலாக்கத்துறை வந்து இவர்கிட்ட என்ன சோதனை பண்ண போறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். பட் இங்கதான் நம்ம வந்து ஒரு திராவிட மூளையா திமுகவுடைய மூளையா யோசிச்சு பார்க்கணும். இவங்க வெங்கட்ராமன் அவர்கள் பொறுப்பு டிஜிபியா தமிழ்நாட்டுக்கு பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் 2 முறை அமலாக்கத்துறை வந்து வெங்கட்ராமன் அவர்களுக்கு கடிதம் அப்படிங்கிறத போட்டாங்க. என்ன அப்படின்னா நகராட்சி துறையில KN நேரு வந்து இதை மாதிரி ஊழல் பண்ணிருக்காரு, நீங்க எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு ஒரு மாசம் இருக்கும். அப்ப வந்து ஒரு கடிதம் அப்படிங்கிறத போட்டாங்க. பட் திமுக அந்த கிணத்துல போட்ட கல்லு மாதிரி திமுக சொல்றதை கேட்டுட்டு வெங்கட்ராமன் அவர்கள் ரொம்ப அமைதியா இருந்தாங்க. பட் 2வது முறையா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி திரும்ப அமலாக்கத்துறை தரப்புல இருந்து இத மாதிரி நகராட்சி துறையில ஊழல் நடந்திருக்கு, 1020 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்திருக்கு, கான்ட்ராக்ட் கொடுக்கிறது, பணி நியமனம் பண்றது எல்லாத்துலயுமே ஊழல் நடந்திருக்கு, எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி அமலாக்கத்துறை திரும்ப ஒரு கடிதம் அப்படிங்கறத அனுப்புனாங்க. சும்மா ஒரு மொட்டை கடிதாசியா இருந்தது, அதுல எந்த டாக்குமெண்ட்டும் இல்ல. 19 இத மாதிரி அமலாக்கத்துறை வந்து KN நேரு துறையில் வந்து இவ்வளவு தவறு நடந்திருக்கு அப்படின்னு கடிதம் அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா டிஜிபிக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இவங்க என்னடா மொட்டை கடிதாசி போட்டுட்டு இருக்காங்க, இதுக்கெல்லாம் நம்ம படிச்சு இதெல்லாம் தேடிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு தள்ளி விட்டுடலாம். பட் அமலாக்கத்துறையே என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஒரு 252 பக்கத்துக்கு அதுக்கான ஆதாரங்கள் நகராட்சி துறையில KN நேருக்கு கீழே வந்து என்னென்ன ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா ஒரு 252 பக்க அறிக்கை அனுப்பிச்சிருந்தாங்க. இது போக 300 போட்டோ, வாட்ஸ்அப் சேட்டிங், இந்த பணம் வாங்குறதுக்கு வந்து வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணம் கொடுத்த விஷயம் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு வாட்ஸ்அப் சேட்டிங்லாம் நடந்திருக்கும்ல, சோ அந்த சேட்ஸ் எல்லாத்தையுமே இமேஜா ஆதாரத்தோட வித் ப்ரூஃபோட அமலாக்கத்துறை வந்து தமிழ்நாட்டு டிஜிபிக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. சோ இதுல ஒரு நடவடிக்கை எடுக்கணும், எஃப்ஐஆர் போட வேண்டிய ஒரு சூழலுக்கு தமிழ்நாட்டோட டிஜிபி வெங்கட்ராமன் அவர்கள் வந்துட்டாங்க. இங்க அமலாக்கத்துறை வந்து போடுங்க போடுங்கன்னு ஆதாரத்தை சொல்லி நெட்டுது. அங்க திமுக போற்றாத உள்ள வந்தாங்க அப்படின்னா KN நேருவல்ல கொத்தா தூக்கிட்டு போயிடுவாங்க நகராட்சி துறையில, போற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து தமிழ்நாட்டு டிஜிபிய ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது கொடுக்குது. அதுக்கப்புறம் வெங்கட்ராமன் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாளா தான் பொறுப்பு டிஜிபியா தான் கொஞ்ச நாளா தான் இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறாங்க, நமக்கு எதுக்குப்பா வம்பு, பேசாம போய் மருத்துவமனையில படுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இரவோடு இரவா நெத்தி அப்போலோ மருத்துவமனையில போய் படுத்திருக்காங்க. அவங்களுக்கு மேபி உண்மையாலும் கூட அந்த இதய பிரச்சனை அப்படிங்கிறது வந்திருக்கலாம். எப்படி வந்திருக்கும், திமுக கொடுத்த அழுத்தம், இந்த பக்கம் அமலாக்கத்துறை ஆதாரத்தை காட்டுது, அந்த பக்கம் திமுக நீ அமலாக்கத்துறைக்கு வேலை செய்வியா, அரசுக்கு வேலை செய்வியா, திமுகவுக்கு வேலை செய்வியா அப்படின்னு சொல்லி திமுக நபர்கள் அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா தானா இதய பிரச்சனை அப்படிங்கிறது வந்துரும்ல. சோ அப்படி இப்போ வெங்கட்ராமன் அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில படுத்திருக்காங்க. ஒருவேளை வெங்கட்ராமன் அவர்கள் இந்த பொறுப்பு டிஜிபி அப்படியே இருக்காங்க அப்படின்னா அமலாக்கத்துறை அடுத்து என்ன பண்ணிருப்பாங்க, சுப்ரீம் கோர்ட் போயிருப்பாங்க. இத மாதிரி தமிழ்நாட்டு டிஜிபிக்கு 2 முறை கடிதம் போட்டோம், நகராட்சி துறையில இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா அவங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் போயிருப்பாங்க. இன்னும் வெங்கட்ராமன் அவர்களுக்கு ஒரு பெரிய அழுத்தமா போயிருந்திருக்கும். இப்போ அதுல இருந்து இந்த ஹாஸ்பிட்டலை காரணமா வச்சு தப்பிச்சிருக்காங்க. இல்ல திமுக இத மாதிரி ஒரு திட்டத்தை தீட்டி அவங்கள தப்பிக்க வச்சிருக்காங்க, அவங்களும் திமுகவும் தப்பிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்பா இப்ப மருத்துவமனைக்கு போயிட்டா திரும்ப இது சம்பந்தமா நடவடிக்கையே இருக்காதா அப்படின்னா இருக்கும், அதுக்கான தாமதம் அப்படிங்கிறது நடக்கும்ல. இப்போ அமலாக்கத்துறை வந்து உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு இத மாதிரி கடிதம் அப்படிங்கறத நாங்க அனுப்பணும், ஆனா எந்த ஒரு பதிலும் இல்ல அப்படின்னு சொல்ல போறாங்கன்னா தமிழ்நாட்டு அரசு தரப்புல இருந்து என்ன பதில் கொடுப்பாங்க, இவங்க கடிதம் அனுப்புறது வந்து இத மாதிரி பொறுப்பு டிஜிபி அந்த வெங்கட்ராமனுக்கு அனுப்பிச்சாங்க, அவங்க வந்து மருத்துவமனையில இருக்காங்க, அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இது சம்பந்தமா நாங்க என்னன்னு எஃப்ஐஆர் போடுறதா இருந்தாலும் இல்ல நகராட்சி துறையில என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நாங்க அதை அப்பதான் சோதனை பண்ண முடியும், சோ எங்களுக்கு காலம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து ஈஸியா கேட்டுருவாங்க. திமுக ஒரு விஷயத்தை டைல்யூட் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க, காலம் கடத்திட்டே இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து 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 போச்சு அப்படின்னா அது ஒண்ணும் இல்லாம போயிடும் அப்படிங்கிறது திமுகவுக்கு நல்லா தெரியும். அது போக என்ன அப்படின்னா இந்த ஒரு 10 நாள் 20 நாள் டைம் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன்,
டெல்லிக்கு போயிடுவாங்க. கொத்தா ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது. டெய்லி ஒருத்தவங்க என்னமோ வாக்கிங் போற மாதிரி டெல்லிக்கு போவாங்க. ஒரு நாள் போயிட்டு அமித்ஷாவை சந்திப்பாங்க, ஒரு நாள் நிர்மலா சீதாராமனை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்பட்டமா அப்படியே காலில் உழுந்து நீட்டி காலில் உழுந்து ஐயோ இனிமே இது மாதிரி நடக்காது, நாங்க அது பேச மாட்டோம் இது பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து அந்த விஷயத்த ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் அப்படிங்கறத பண்ணிட்டு வந்துருவாங்க. ஏற்கனவே கே நேருடைய மகன் அருண் நேரு வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் முன்னாடி இப்படி உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அங்க பிரச்சனைங்கிறப்பவே மகன் அங்க போயிட்டாரு. இனிமே நிறைய அமைச்சர்கள் நிறைய தலைவர்கள் வந்து டெல்லிக்கு போறதுக்கு அந்த டைம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஒரு 10-15 நாளுக்குள்ள பிஜேபி கிட்ட கெஞ்சி கூத்தாடி என்ன பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமோ பண்ணிடுவாங்க. அதுக்கான ஒரு திட்டமா அரசியல்வாதிகள் வந்து அவங்க விசாரணையில இருந்து தப்பிக்கிறதுக்கு வந்து மருத்துவமனைக்கு போவாங்க. இப்ப திமுக வெங்கட்ராமன் அவர்களை மருத்துவமனைக்கு ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டு அவங்களுக்கான இதுல இருந்து தப்பிப்பதற்கான ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு 10-15 நாள் அதை எடுத்திருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி இந்த திமுக காரங்க வந்து எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கு முன்னாடி இத மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்திருக்கோம். என்ன பண்ணுவாங்க என்ன பேசுவாங்கன்னே தெரியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஏதோ ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் அமைதியா திமுக மேல ஒரு சாஃப்ட் டோன் அப்படிங்கறத எடுத்துடுறாங்க. பல வழக்குகள்ல இதுக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க. பட் இதுலயும் எடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. பட் வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த டிராமா பார்க்கிறதுக்கு வந்து என்ன டிராமா நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு புரியுது இல்ல? சோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் போயிட்டு இருக்கு. என்ன பிளே பண்றாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி நம்ம இந்த கே நேரு இஷ்யூ, இந்த நகராட்சி துறையில நடந்த ஊழல், இது சம்பந்தமா பேசிட்டு இருக்கோம். ஸ்டாலினுடைய தேர்தல் முறைகேடு வழக்கு 2011 ஸ்டாலின் வந்து முறைகேடு செஞ்சுதான் ஜெயிச்சார் அப்படிங்கிற அந்த முறைகேடு வழக்கு, இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இதை வச்சுதான் திமுகவை வந்து மத்திய அரசு வந்து அழுத்த போறாங்க 2026 தேர்தலுக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்க டைம்ல இன்னொரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப சத்தம் போடாம நடந்திருக்கு. பல 100 கோடி ரூபாய் மதிப்புடைய ஒரு விஷயம். சொல்ல போனா சபரீசன் இருக்காரு இல்லையா, திராவிட மாப்பிளை, அவருக்கும் அந்த விஷயத்துக்கும் டைரக்ட் கான்டாக்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கோடிநாயக்க நல்லூருடைய சேர்மேனா ராஜா ராஜேஸ்வரி அப்படிங்கிறவங்க திமுகவை சேர்ந்தவங்க இருக்காங்க. அவங்களுடைய கணவர் வந்து சங்கர், அவர் வந்து கவுன்சிலரா இருக்காரு. சோ அவங்க தொழில் என்ன அப்படின்னா ஏலக்காய் வியாபாரம் பண்றது. கேரளாவில இருந்து ஏலக்காய் வாங்கிட்டு வந்து அங்க அவங்க ஒரு போடிநாயக்கனூர்ல ஒரு நிறுவனம் வச்சிருக்காங்க. அங்க அதை தரம் பிரிச்சு எல்லாம் பண்ணி அங்கிருந்து சென்னைக்கு வெளி மாநிலங்களுக்கு இதை மாதிரி பிரிச்சு எக்ஸ்போர்ட் பண்றது, வெளிநாடுகளுக்கு வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்றது அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தொடர்புடைய நிறுவனங்கள் வீட்டுல வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை 2 துறையுமே வந்திருக்காங்க. வந்து கிட்டத்தட்ட 4 நாள் சல்லடை போட்டு சலிச்சு எடுத்திருக்காங்க. இந்த விஷயத்தை எந்த மீடியாக்களுமே பேசல. ரொம்ப தீவிரமா 25க்கு மேற்பட்டவங்க வந்து இந்த அங்க சோதனை பண்ணது, விசாரணை அப்படிங்கறத நடத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 நாள் ராஜா ராஜேஸ்வரி அவங்களுடைய மகன் இவங்க கிட்ட தான் விசாரணை நடந்திருக்கு. சங்கர் வந்து ஆளு எங்கேயோ அப்ஸ்கண்டு. பட் 2 நாள் ஆனாலும் 3 நாள் ஆனாலும் இவங்க போக மாட்டாங்க போல, நம்ம போனாதான் போவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு 3 நாள் ஆனதுக்கு அப்புறம் இவங்க 3வது நாளும் அங்கேயே திரும்ப சோதனை நடத்துறது தெரிஞ்சு சங்கர் வந்து அங்க வந்திருக்காரு. அவர்கிட்டயும் இந்த விசாரணை அப்படிங்கிறது நடந்திருக்கு. வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காரு. சோ அதனாலதான் இந்த சோதனை நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாகுது. வரி ஏய்ப்பு அப்படின்னா நிறைய சொல்றாங்க. 100 கோடி 1000 கோடிக்கு மேல வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா 1000 கோடி எல்லாம் திமுகவுக்கு ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா, 1000 கோடி அவங்களுடைய சொத்து, அவங்களுடைய வருமானம் நான் சொல்லுங்க. 1000 கோடி வரி ஏய்ப்பு அப்படின்னா அவங்களுடைய வருமானம் எத்தனை ஆயிரம் கோடியா இருக்கும், எத்தனை லட்சம் கோடியா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. வரி ஏய்ப்பே 1000 கோடி அப்படின்னா உண்மையான வருமானம் இன்னும் பல மடங்கு இருக்கும்ல. சோ அது சம்பந்தமா இந்த ஏலக்காய் இவங்களுடைய நிறுவனத்துல வந்து ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு அப்படிங்கிற அடிப்படையில 4 நாள் அந்த விசாரணை அப்படிங்கறத நடத்திட்டு, அங்க சோதனை அப்படிங்கறத நடத்திட்டு நிறைய டாக்குமெண்ட்ஸை எடுத்துட்டு போயிருக்காங்க. சரிப்பா, இதுல சபரீசனுக்கு என்ன சம்பந்தம், திராவிட மாப்பிளைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, திராவிட மாப்பிளை மட்டும் கிடையாது, திமுக குடும்பத்துக்கே இதுல சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திமுக குடும்பம்னா ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின் அவங்க அளவுக்கு சொல்ல, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய தலைவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த நபர் ஏலக்காய் வாங்குறாருல கேரளாவில இருந்து, இவர் கேரளாவில இருந்து ஏலக்காய் வாங்கலையாம், அங்க சொந்த தோட்டமே இருக்கான் இவருடைய பேர்ல, கேரளாவில இடுக்கி மாவட்டத்துல இருக்கான். சோ அந்த தோட்டங்கள் எல்லாம் நம்ம திராவிட மாப்பிளைக்கு சொந்தமானது, அவருடைய பினாமியா இவர் செயல்பட்டு இருக்கார் அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. பட் முழு தகவல் கிடைச்ச உடனே அதை பத்தி நம்ம வந்து உங்ககிட்ட பேசுவோம். இது சம்பந்தமான தகவலை தேடிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் இதை பத்தியும் பேசுவோம். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.